தாக்குதலை தீவிரப்படுத்த உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ரேவதி. விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தொடர்ந்து போர் நடத்தி வரக்கூடிய நிலையில் அதனைத் தொடர்ந்து ஈரானும் பதிலுக்கு அதன் தாக்குதலை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளாக உள்ள சவுதி, பஹ்ரைன், ஐக்கிய அரபு உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் தங்களது தாக்குதல்களை நடத்தி வருகிறது. குறிப்பாக ஜெருசலேம் பகுதியிலும் கூட தாக்குதலை நடத்தி இருக்கக்கூடிய அதில் பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை வீசி ஈரானும் தொடர் தாக்குதலை நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது ஈரான் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நெத்தன்யாகு தரப்பிலிருந்து அமெரிக்காவின் ஒத்துழைப்போடு தாக்குதலை தீவிரப்படுத்த இருப்பதாகவும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஈரானின் தாக்குதலில் தங்களுக்கு நெருக்கமானவர்களை இழந்ததாக குறிப்பிட்டு பேசியிருக்கக்கூடிய இஸ்ரேல் பிரதமர் டெல் அவீவ் உள்ளிட்ட நகரங்களின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதையும் சுட்டிக்காட்டி எச்சரிக்கையாக இதனை தெரிவித்திருக்கிறார். ஈரான் மீது தாக்குதலை தீவிரப்படுத்த இருப்பதாக தற்பொழுது இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அவர்கள் அறிவிப்பாகவே தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 40 ஆண்டுகளாக செய்ய வேண்டும் என எதிர்பார்த்ததை தற்பொழுது செய்து வருவதாகவும் அவர் பேசியிருக்கிறார். ஏற்கனவே ஈரான் மீது தொடர் தாக்குதலை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்தி வந்த நிலையில் ஈரானும் பதிலடியாக பல பகுதிகளிலுமே முக்கியமாக ஏவுகணைகளை வீசி வான்படை தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது. அந்த காட்சிகளும் பல்வேறு சமூக வலைதள பக்கங்களில் முக்கியமாக பகிரப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதன் முக்கிய அமைப்புகளும் அதற்குரிய தகவல்களை தொடர்ந்து தெரிவித்து வருகின்றன. அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படாத நிலையில் தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் நடத்தி வரக்கூடிய நிலையில் ஈரான் முழுவதும் இதுவரை 201 பேர் வரை உயிரிழந்திருப்பதாகவும் ஏற்கனவே ஈரானிய ரெட் கிரசன்ட் அமைப்பும் தெரிவித்திருந்தது. இந்த சூழலில் ஈரானின் உச்ச தலைவராக இருக்கக்கூடிய ஈரானின் உச்ச தலைவரும் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கு அடுத்தபடியாக ஈரான் தரப்பில் இருந்து தொடர் தாக்குதலானது தற்பொழுது நடத்தப்பட்டு வருகிறது. இஸ்ரேல் மீதும் மத்திய கிழக்கு நாடுகள் மீதும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஜெருசலேம் பகுதி மீதும் தொடர்ந்து வான்படை தாக்குதல்களை ஏவுகணைகளை விட்டு இந்த ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அவர்கள் தரப்பில் இருந்து ஈரான் மீது தாக்குதலை அமெரிக்கா ஒத்துழைப்போடு தீவிரப்படுத்த இருப்பதாக அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார். ஈரான் தாக்குதல்களில் குறிப்பாக நெதன்யாகு அவர்கள் தெரிவித்தபடி நெருக்கமானவர்களை அவர்கள் இழந்திருப்பதாகவும் டெல் அவீவ் உள்ளிட்ட நகரங்களில் ஈரான் தனது தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய நிலையில் அதனை சுட்டிக்காட்டி 40 ஆண்டுகளாக செய்ய வேண்டியதை எதிர்பார்த்திருந்ததை தற்பொழுது செய்ய இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரேவதி.